மௌன ராகம். நீங்க ஒரு மியூசிக் சார். நீங்க எப்படி என்ன பண்ணணும்னா அது, இப்ப எனக்கு கார்த்திக், ரேவதி அவங்க 2 பேருமே பண்ணது எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே ஓகே. எல்லாமே ஓகே சார். சார் அந்த கியூட் லவ்வுக்கு நம்ம இந்த இப்ப பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பானுங்க? கிட்டார்லாம் சங்கு சங்கு சங்குன்னு பண்ணியிருப்பாங்க. டங் 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 அந்த மியூசிக் கேட்கும்போதுல சார், இந்த அழகான ஜோடி செத்துறக்கூடாதுடா, இவன் இவன் வந்து பிரிஞ்சிறக்கூடாதுடான்னு ஒண்ணு தோண வைக்கணுங்கிற அந்த தாட் இருக்குல்ல சார், அதுதான் ஜெயிச்சுச்சு. இப்ப நீங்க இப்ப ஒருவேள இப்ப அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரே பண்ணாம ஒருத்தங்க ரேவதி இவங்க 2 பேரும் லவ் குடுத்தா, இப்ப குடுத்த அந்த லவ்வுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன். ஏ டம்பல் டம்பல் 2 பேரும் ஓடுவாங்க. இப்படித்தானே இருக்கும். ஆனால் அத வந்து நம்ம வந்து வேற மாரியான ஒரு ஒரு கவிதையா, அது ஏன்னா அவன் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். அவன் செத்ததோட பாதிப்பு வந்து ஆடியன்ஸ்க்கு வரணும். படம்ங்கிறது வெறுமனே ஒரு கதை சொல்லி போறது இல்ல சார். உணர்வு இல்ல. நீங்க அந்த உணர்வ வந்து அவர் கிளியரா பண்ணிட்டாரு சார். ஒண்ணுமில்லாத ஒரு வீடுக்கு தண்ணி ஊத்துவாரு சார், வீடு படத்துல. யோசிச்சு ம். பாருங்க. அந்த அந்த பிட் அங்க தேவையா சார் அது? அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன். சார் எதுக்கு அவ்வளோ அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனோட ஏன்னா அவரு பேசல. அவரோட உள்ள இருக்கிற அந்த உணர்வ ஒரு மியூசிக் பேசுதுங்கும்போது, அதான் அவரு ஜெயிச்சிட்டாரு சார். சார் அவரு ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் ரீ ரெக்கார்டிங்ல. படத்துக்கு அவர் வாசித்தாரான்னு தெரியல சார். அவரு வாசித்த மியூசிக்குக்கு படம் எடுத்த மாரி இருக்கும். அப்படி ஆமா, மாத்துறது இருக்குல்ல சார். சரி ஆமா. மொக்க சீனா இருக்கும் சார். மொக்க சீன். இந்த சீன்லாம் எப்படிங்க தப்பிக்கும்னு நம்ம யோசிக்கிற நேரத்துல, தூக்குவாரு அப்படியே. அதுல ஒரு மியூசிக் வரும், ஒரு ஃப்ளூட் பிட் வரும். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது நெறைய இருக்கு. சார் அவங்களோட 1% பண்ணாலே நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம் சார். இதுதான் உண்மை சார்.